ஆடு படுக்கும்பளும் எழும்பும்பளும் என்ன செய்வாரா? முழங்கால் படிட்டு தான் படுப்பே, முழங்கால் படிட்டு எலும்பு. அவன் கழுத்தில் கத்தி வச்சா உனக்கு ஆயுள் தண்டனை தான். அப்படியான முழங்கால் நிற்கிற எவனையும் தொடதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்க சத்தமா, அனுமதிக்க மாட்டாங்க. முழங்காலுக்குள்ள வல்லமை இருக்குதா இல்லையா? முழங்காலுக்குள்ள பவர் இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா ஏசப்பா செய்வார், நிச்சயமா ஏசப்பா செய்வார். அப்படியானால் தானியேலின் சரித்திரம் முழுவதும் என்னால் எடுக்க முடியல, நேரம் இல்லை. அடுத்து ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடியில் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, மரித்து போன ஒரு பிள்ளையோட பேர் தபிதாள். தபிதாள் என்ற ஒரு பிள்ளை, மரித்து ஒரு வயதான ஒரு தாய் மரித்து போனாங்க. அவள் நல்ல குணசாலியான ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர், நல்ல ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு பெண் தபிதாள். அவள் மரித்து போனார். அவருடைய அடக்காராதனை நடக்க வேண்டும், அதுக்குரிய காரியங்கள் அங்கே செயல்பட வேண்டும் இருக்கும் நேரத்தில் தற்செயலாகவே பேதுருவுக்கு இந்த விஷயம் தெரிந்து பேதுரு அங்கே வருகிறார். பேதுரு வந்து என்ன பண்றாங்க? மரித்து கிடக்கிற தபிதாளுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டு, தபிதாளே நீ எழுந்திரி. புரியுதா நான் சொல்ற தமிழ்? நான் சொல்ற தமிழ் விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்து கிடக்கிற ஒரு டெட் பாடிக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, தபிதாளே நீ எழுந்திரி. எழும்பினாரா? எழும்பினாரா? சொல்லுங்க. அப்ப மரித்தவனை எழுப்பக்கூடிய பவர் எங்க இருக்குது? சொல்லுங்க. மரித்தவனை எழுப்பக்கூடிய பவர் எங்க இருக்குது? அப்ப முழங்கால் படி ஜெபம் பண்ண உங்க தேவையில்லை, இயேசுவை சந்திப்பாரா? 19 நாட்கள் ஜெபம் முடித்த இன்னைக்கு 20ஆம் நாளுக்கு வந்திருக்கிறோமே, என்ன சாத்தியத்தை நீங்க சாதிச்சிருக்கிறீங்க? என்ன நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்குது? கடந்த இத்தனை நாட்கள் எத்தனை ஊழியக்காரங்க வந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பாங்க, எத்தனை சத்தியத்தை கேட்டிருப்பீங்க, சிலர் எல்லாம் தலையில கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்தது? ஏன் நடக்கல? இந்த 20ஆம் நாளாக ஏதாவது நடக்குமா? சொல்லுங்களேன். நடக்குமா? நடந்துதான் ஆக வேண்டும், நடந்துதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடந்துதான் ஆக வேண்டும். இயேசு அதை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இயேசுவாலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பெரியவராகவே இருக்கிறார். அப்படியானால் இங்கே மரித்து கிடக்கிற போடிக்கு முன்பாக பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்து, தபிதாளே நீ எழுந்திரு என்று சொல்லும்போ அவள் எழும்பி உயிரோட நிற்கிறார். உங்க கைவிட்டு போனது திரும்பி வருமா? சொல்லுங்க. கைவிட்டு போன திரும்பி வருமா? ஒருவேளை கணவன் உன்னோட ஜெபிக்கிறதுக்கு இல்லை, பிள்ளைகள் உன்னோட ஜெபிக்கிறதுக்கு இல்லை, மருமக்கள் கதை சொல்ல தேவையே கிடையாது, அது பேச வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்போ மருமகளையும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு வருது. இந்த மருமகளும் மாமியார் ஒன்றா சேர்ந்தா முடிஞ்சிச்சு. இயேசுவின் வருகை தான். அவங்கள சேர்க்க ரொம்ப கஷ்டம்தான். அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சாத்தியமாகாததை உன்னுடைய முழங்கால் சாத்தியமாக்க போகுது. நீங்கள் பல கடன் சாபத்தினால் வந்திருக்கலாம், வறுமை கோட்டில் வந்திருக்கலாம், ஒரு வாடகை வீட்டிலே குடியிருக்கிற மக்களாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்பார்க்கிற எந்த நன்மையும் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், அநேக கஷ்டத்திலும் பட்டினியிலும் தரித்திரம் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மக்களே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி வாழ்றதுக்கு பிரமாணம் இல்லை. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் இதான் சத்தியம். கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால் நீங்க தாட்சி அடையதுக்கு பிரமாணம் இல்லை. நானே தொழுவத்தின் வாசலாய் இருக்கிறேன், என் வழியாக ஒரு உள்பிரவேசித்தால் உள்ளேயிலும் அவனுக்கு மேய்ச்சல், வெளியிலும் அவனுக்கு மேய்ச்சல். அவன் பட்டினி கிடக்கிறதுக்கு பிரமாணம் கிடையாது. அப்படியானால் இயேசு என்ற ஒரு தெய்வம் உங்களுடைய ஹிருதயத்தில் உண்டானால், அந்த இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது உண்டானால், அந்த இயேசுவை நீங்க சத்தியத்திலும் ஆத்மாவிலும் உண்மையிலே ஆராதிக்கிறது உண்டானால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசப்பா செய்வாரா? அப்ப தேவன் என்ன? உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட ஜாதி சான்றிதழ் ஒன்று ஆண்டவருக்கு தேவையில்லை. உண்மை இருக்குதா? உண்மை இருக்குதா? உத்தமனுக்கு கர்த்தர் சொல்லுங்களேன், உத்தமனுக்கு கர்த்தர் சொல்லுங்களேன், உத்தமனுக்கு கர்த்தர். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உங்க பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டில் நானும் என்னோட மனைவியும் 2 கை குழந்தைகளும் 4 நாட்கள் படுத்திருக்கிறேன்.
எத்தனை நாட்கள்? இந்த பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டில் 4 நாட்கள் நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கிறேன். போலீஸ் எனக்கு காவல் நிற்பான். என் மனைவி சின்ன பொண்ணு, அழகாக இருப்பாங்க. சின்ன 2 கை குழந்தைங்க, ஒருத்தனுக்கு 1 வயசு, ஒருத்தனுக்கு 2.5 வயசு. ராயெல்லாம் எனக்கு வந்து போலீஸ் காவல் நிற்பாங்க. உங்களை யாராவது கடத்திடுவாங்க, உங்களை கொன்னிடுவாங்க, இவங்களை கடத்திடுவாங்க சொல்லி. யாரும் கடத்தில்லை. ஆமீன். காஞ்சிபுரத்தில் போன பிற்பாடு சொல்ல தேவையில்லை. பட்டினி 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 பட்டினி. வீடு கிடையாது, பட்டினி, சாப்பாடு கிடையாது, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது 2 ரூபாய் கிடச்சா மேரி பிஸ்கட் வாங்கி இதை பவுடர் பண்ணி தண்ணி ஊற்றி குலுக்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. கேரளாவில் சுகசு வாழ்க்கை வாழ்ந்தவன், ஐஸ்வர்யமாக வாழ்ந்தவன், எல்லாத்தையும் அனுபவித்திருந்தவன், படித்தவன், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், எல்லாத்தையும் அனுபவித்திருந்தவன் தான் கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த பாடல்ல எனக்கு வந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால என் தாய் தகப்பனை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஒரு 5 பைசா எனக்கு தரமாட்டேன். நான் தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் காஞ்சிபுரத்துக்கு சென்று அனுபவித்த பாடுகளுக்கு கணக்கு கிடையாது. பட்டினி கிடந்ததுக்கு கணக்கு கிடையாது. 40 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்த தகர வீடு. 3 மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை நாங்கள் காலி பண்ணிட்டு நிலைமை வந்தது. 40 ரூபாய் வாடகை கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் இருக்கிற வீடு இப்போ கொடுத்தா 4.5 கோடி கிடைக்கும். ஆமே. 8 பெட்ரூம், 8 அட்டாச்சு பாத்ரூம், எல்லா தலைவர்களும் வந்து அங்கே தங்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசதியோடு கூடி கட்டி இருக்கிறோம். இது 2வது மகனுக்கு. மூத்த மகனுக்கு அதுக்கு மேலே 1/2 ஏக்கருக்குள்ள சர்ச்சு வீடு கட்டி அவனுக்கு கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ சர்ச்சை இப்போ நான் கட்டியிருக்கிறேன். இப்போ கட்ட போகிறது பெரிய சர்ச்சு. ஒரு 1.5 ஏக்கருக்குள்ளே கட்ட போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்ப செய்வாரா? சொல்லுங்களேன், ஏசப்ப செய்வாரா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு புதன்கிழமை பாஸ்டர் மருதையா வந்திருக்கிறாங்க, பாஸ்டர் சொன்னராஜ் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் ஃபஸ்ட்டு புதன்கிழமை 100-115 பாஸ்டர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க, திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அது முழு பணம் என்னோட பணம் தான். 2வது சனிக்கிழமை கிட்டத்தட்ட பல 100 மக்கள் கூடுவாங்க. எல்லாருக்கும் சரியான ஃபுட்டு நான் கொடுப்பேன், என்னோட பணம் தான். ஒரு நேரம் ஒரு அரை 1/4 கிலோ ரைஸ் வாங்கி கஞ்சி வச்சு குடிக்க வக்கில்லாமல் காஞ்சிபுரத்தில் கிடந்தேன்னா இன்னைக்கு 100கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்களேன். நான் இந்த அசம்பிளிஸ்டோட ஸ்தாபனத்தில் இந்த அடையாறு சபையில் ஊழியத்தை ஆரம்பித்த என்னோட சம்பளம் 250 ரூபாய். இன்னைக்கு நான் வந்து 3,70,000 ரூபா சாலரி கொடுக்குறேன். 3,70,000 ரூபா மந்த். இப்போ நான் சாலரி என்னோட ஸ்டாஃபர்ஸுக்கு நான் சாலரி கொடுக்குறேன். கர்த்தர் உயர்த்துவாரா? மேன்மைப்படுத்துவாரா? சொல்லுங்களேன், மேன்மைப்படுத்துவாரா? அற்புதம் செய்வாரா? இத்தனை முழங்காலு தான், இத்தனை முழங்காலு தான், இத்தனை முழங்கால. சத்தியம் சத்தியமாய் போதிக்கிற, சத்தியத்துக்காக நிற்கிற, சத்தியம் எங்களை நடத்துகிற, சத்தியம் எங்களை போஷிக்கிற, சத்தியம் எங்களை காப்பாற்றுற, இதான் எங்களோட வாழ்க்கை. இன்றைக்கும் மணிக்கு ஒரு கணக்கிന് முழங்கால நிற்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆனபடி ஒரு தாய் சபையாதனால நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிற வார்த்தை, உங்கள் முழங்கால மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. பிள்ளைகளுக்காக முழங்கால நில்லுங்க, குடும்பத்துக்காக முழங்கால நில்லுங்க, புருஷனுக்காக முழங்கால நில்லுங்க, மனைவிக்காக முழங்கால நில்லுங்க, அழிந்து போகிற மக்களுக்காக முழங்கால நில்லுங்க. முழங்கால கதர்னால் மரித்தவனும் உயிரோடு எழும்பி வருவான். சிங்கத்தின் வாயிலும் கர்த்தர் தப்பி வைப்பார். எவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. தானியேலின் சரித்திரம் பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்பின கையெழுத்து போட்ட அத்தனை பேருடைய குடும்பத்தின் கதி என்ன? அத்தனை பேரை குடும்பமாய் அடுத்த நாளிலே அழித்தாங்க அல்லவா? உனக்கு விரோதமாய் எழும்பின கதி அதுதான். எந்த தீங்கும் உங்களை தாக்க முடியாது, எந்த தீங்கும் உங்களை அழிக்க முடியாது. அப்படியானால் அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குள்ள நீங்க வருகிறது உண்டானால் இயேசு அற்புதம் செய்வார். இப்ப பேதுரு ஜெபித்த பொழுது தபிதாள் எழும்பி நிற்கிறார். மரித்து போன தபிதாள் உயிரோடு எழும்பி நிற்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32 அப்படி தொடர்ந்து படித்து பார்க்கும் பொழுது சுலேமியினுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்க்க முடியும். எலிசா என்ற ஒரு மனுஷன் அந்த வழியாக நடந்து போகிறார். அவள் தற்செயலாக அந்த மனுஷனை பார்க்கிறார். அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கண்டு அவனை வீட்டுக்கு அழைத்து உபசரிக்கிறார். அவன் நல்ல உபசரிப்பு கொடுக்கிறார்கள். அடுத்த வாட்டி வரதுக்குள்ள தன் கணவனிடத்தில் சொல்லி அவர் இந்த வழியாக அவர் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறையை கட்டி கட்டளை போட்டு மேஜை போட்டு விளக்கு வைத்து அதை ஒழுங்குபடுத்தி அந்த வழியாக எலிசா வரும்பொழுது அந்த வீட்டில் தங்க வைக்கிறார். ஊழியக்காரை உபசரிக்கிறது, ஊழியக்காரை நேசிக்கிறது, ஊழியக்காருக்கு உதவி செய்கிறது பெரிய பாக்கியம்தான்.
அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி இந்த சுலேமியால் செய்ய ஆரம்பித்தான். இவ்வளவு நல்ல உயர்ந்த குடும்பம், நல்ல வசதி, நல்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை இருந்தது, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு எலிசா கேயாசியை கேட்கிறா, இவள் இந்த அளவுக்கு நமக்கு செய்ததுக்கு என்ன காரணம், இவளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பார்த்தால் அவளுக்கு அது குறையா தெரியல. நான் எல்லாம் நிறைவேறோடு இருக்கிறேன்னு சொன்னேன். இல்லை, கேயாசி சொல்ல இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்படின்னா அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உனக்கு அந்த பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லி அவள் கர்ப்பம் தரித்து ஒரு மகனை பெற்று அவன் தகப்பன் கூட வயலில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு தலைவலி வருது நம்ம பார்க்கிறோம். உடனே அவனை அனுப்பி தாயிடத்திலே கொடுக்க, தாய் மடியில் இருந்த அந்த பிள்ளை மரித்து போனாங்க. அவள் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா? நீங்கள் படித்து 21 வசனத்தை எடுத்து படிக்க வேண்டாம், படித்து பார்க்கும்பொழுது அந்த பிள்ளை என்ன செய்கிறார்கள், மரித்து போன செய்தி அவளை கண்ட உடனே, பிள்ளை மரித்தான்னு கன்ஃபார்ம் ஆன உடனே பிள்ளையை தூக்கி எடுத்து ஊழியக்காரன் படுக்கிற அறைக்கு கொண்டு போய் அந்த கட்டிலை படுக்க வைத்து கதகை சாத்தி புருஷங்காட்ட ஒரு கழுதை அனுப்ப சொல்லி வேலைக்காரன் அனுப்ப சொல்லி பிள்ளையை தனியாக படுக்க வைத்து, மரித்து போன பிள்ளை படுக்க வைத்து அவள் எலிசா வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம யாருமே செய்யாத காரியம் அவள் செய்தார். கணவனை தெரியப்படுத்தில்லை, சொந்த பந்தங்களை தெரியப்படுத்தல. வருஷங்களுக்கு பிற்பாடு கிடைச்ச ஒரு பிள்ளை, தவம் இருந்து கிடைச்ச ஒரு பிள்ளை, காத்திருந்து கிடைச்ச ஒரு பிள்ளை, ஓடி நடக்கிற பருவம், கிட்டத்தட்ட 5-6 வயசு இருக்கலாம். ஓடி நடக்கிற பருவம், எவ்வளோ ஆசையோடு வளர்த்தின, எத்தனை கோடிக்கு அவன் வாரிசா இருக்கிறாங்க. அந்த பிள்ளை தாயோட மடியிலே மரித்து போனான். ஆனால் யாரையும் தெரியப்படுத்தாம தன் கணவன் கேட்குற, இன்னைக்கு எதுக்கடி அமாவாசை இல்லை, கிருத்திகை இல்லை, எதுக்கடி இல்லை, அதெல்லாம் பரவாயில்லை, அனுப்பு. கழுதை வந்தது, வேலைக்காரன் வந்தது, கழுதை ஓட்டுற வேலைக்காரனை வந்து எங்குமே வழி நிறுத்தாது, யாரையும் பேசாது, நேர எலிசா வீட்டுக்கு போ. அங்கே போனால் எலிசா தூரத்தில் இவளை பார்த்து கேயாசி அனுப்பி வைக்கிறார். கேயாசி வந்து கேட்குற, சுகமா இருக்கிறீங்களா, வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா, கடைசிக்கிற அந்த பிள்ளை சுகமா இருக்கிறாரா? எந்த பிள்ளை தவம் இருந்து கிடைச்சா பாரு, இப்ப செத்து போய் கட்டில படுத்திருக்கிறா பாரு, கேட்கிறா அந்த பிள்ளை சுகமா இருக்கிறா? ஆமா சுகமா இருக்குது. நம்ம மாதிரி அலம்புறவ கிடையாது இந்த சுலேமியா. அமீன் சொல்லுவோமா? அவள் ஒரு ஜெபிக்கிற பெண்ணு, ஊழியக்காரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர், ஊழியக்காரை நேசிக்கக்கூடிய மனம் உள்ளவர், ஊழியக்காரை கனம் பண்ண கற்றவர், உபசரிக்க கற்றவள். அவள் தோற்று போக சரித்திரமே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியாகவே உடனே கேயாசி எடுத்து இந்த விஷயம், எலிசா எடுத்த விஷயத்தை சொல்லும்போது கேயாசிக்கு கோலை கொடுத்து அனுப்புகிறான். போனால் பார்த்தா எல்லாம் ஒன்றும் நடக்கல. இவர் சொன்ன, நான் உண்மை விட மாட்டேன், நீங்கள் வந்துதான் ஆகணும். நேர எலிசா வந்தது, மேலே அரைக்கி போய் பார்த்தா மரித்து போன பிள்ளை அங்கே படுத்து கிடக்குது. அந்த பிள்ளை மேல் குப்பரை படுத்து எழுந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே பிள்ளைக்கு உயிர் வந்தது. தாய்க்கு திருப்பி கொடுக்கிறார். அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ முழங்காலில் இருந்து ஜெபிக்கிறது உண்டானால் மரித்து போனாலும் கர்த்தர் திருப்பி உயிரோடு உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா அற்புதம் செய்வாரா? இப்ப முதல்ல பார்த்தோமே, அங்கே தானியேல் மரிக்க போகுது, சிங்கங்களுக்கு இரையாக போகுது, அவனுடைய முழங்கால் அவனை தப்புவித்தது. அடுத்தது பேதுரு ஊழியத்தின் காலகட்டத்தில் தபிதாள் அங்கே மரிக்குது, அவனுடைய முழங்கால் தபிதாளை எழுப்புது. இந்த எலிசாவை பார்க்கும் பொழுதும் அவன் ஒரு முழங்கால் வீரன் தான். அவன் முழங்கால் என்று ஜெபிக்கிறவன் தான், முழங்கால் அநேக நன்மைகளை அனுபவிக்கிறவன் தான். அவன் அங்கே போய் படுத்து பிள்ளையை ஜெபித்து உயிரோடு எழுப்புகிறார்கள். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் காரில் வந்து கொண்டு இருக்கிற கொஞ்சம் கூட நேரம் இல்லை, உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், எனக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜெபித்து ஒரு செய்தி எடுக்க எனக்கு நேரம் கிடைக்கல. நான் காரில் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆனது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நான் காரில் வர நேரத்தில் இந்த இடத்துல நான் என்னப்பா பேசணும் எனக்கு தாருன்னு சொல்லும்போது இதுதான் கர்த்தர்னு கொடுத்தாங்க. எனக்கு இங்கே வந்தப்போ தான் தெரியுது, 21 நாள் பாஸ்டிங் இந்த வந்தப்போ தான் எனக்கு தெரியுது. அப்படியானால் உபவாசத்தோடும் ஜெபத்தோடு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. உபவாச ஜெபத்துக்கு 2 ரிசல்ட் உண்டு, ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை சாபத்துக்காக உட்கார வைக்கல, ஆசீர்வாதத்துக்காக உட்கார வைத்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிரேயருக்கு பிற்பாடு உங்களோட குடும்பம் பூத்து குலுங்க போகுது, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா மாறப்போகுது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகுது, உங்க குடும்பத்தினுடைய இருள் அந்தகார பாவ சாபம் உங்க வீட்டை விட்டு மாறப்போகுது. தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னத்துக்குள்ள உங்க வீட்டை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நீலாங்கரையில் பால்ராஜ் மாணிக்கம் சொல்லு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைக்கிறேன். இப்போ அவர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவரில் இந்த சபையுடைய ஆரம்ப விசுவாசி.
அவருடைய வீட்டில் நான் 7 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன். 7 நாள் பாஸ்டிங் எதுக்கு தெரியுமா? தமிழ் பேசுறதுக்காக. எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் பேசுறதுக்காக நான் என் மனைவி நீலாங்கரிக்கு போய் பால்ராஜ் மாணிக்க வீட்டில் மேல் மாடியில் அங்கே 7 நாட்கள் கடுமையான பாஸ்டிங், தண்ணிங்கூட குடிக்காமல். அப்போ பாஸ்டர் டி மோகன் அங்கே இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவரில் வந்தாங்க. பகலும் ராத்திரி அங்கே மீட்டிங் நடக்கும். நான் மலையாளத்தில் பேசுவேன். விக்டர் கோபாலகிருஷ்ணன் இங்கே இருந்தாங்க. அவருடைய பேர் கோபாலகிருஷ்ணன், அவருக்கு பேர் நான் வைத்தது விக்டர். அவர் மாத்தாண்டத்தில் உள்ளவர் தான். நான் மலையாளத்தில் பேசுவேன், அவர் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க பகலும் ராத்திரி நடக்கிற மீட்டிங்கில். 5ஆவது நாள் தமிழ் பேச கர்த்தனுக்கு கிருபை கொடுத்தாங்க. அவன் தமிழ் பேச கிருபை கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் தமிழ் படித்தா தப்பாக படிப்பீங்க, நான் தப்பாக படிக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறோம். மதுரை நம்முடைய யூத்து கேம்பில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மதுரையில் சிஏ கேம்பில். அப்போ அங்கே மதுரை காலவாசல் பைபிள் காலேஜில் படிக்கிற பிள்ளை அந்த வருஷம் முடிய போகுது. அவன் எனக்கு கடன்னு பைபிள் படித்து கொடுக்குறாங்க. இயேசு பாடையை தொட்டார்னு உள்ளது, அவன் இயேசு பாவாடையை தொட்டாங்கன்னு படிச்சுட்டாங்க. இயேசு எதை தான் தொட்டாங்க? பாடை. இவன் படித்த வேகத்தில் இயேசு பாவாடையை தொட்டாரா? நானும் பாவாடைன்னு சொல்ல நேரம், எனக்கு தமிழ் தெரியாது பார்த்தீங்களா. உடனே பின்னாடி ஒரு பாஸ்டர் இல்லை பாடைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நானும் மாட்டியிருப்பேன். அப்போது பைபிள் காலேஜ் படித்தாலும், தமிழ்நாட்டில் பிறந்தாலும், தமிழ் அம்மா பால் குடித்தாலும் தமிழ் தப்பாக படிக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டில் பிறக்கல, தமிழ் அம்மா பால் குடிக்கல, தமிழ் பள்ளிக்கூடம் போவில்லை, நான் தப்பு இல்லாமல் படிக்கிறேன். இதான் கிருபை. இது 7 நாட்கள் காத்திருந்து 5ஆவது நாள் கிடைத்த வரம் இது. அப்படி நான் சொல்கிறது காரியம் முழங்கால் தான். என்னுடைய படிப்பல்ல, என்னுடைய டிகிரி அல்ல, என்னுடைய டாக்டரேட் அல்ல, முழங்கால். ஆமென், முழங்கால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முழங்கால் நின்று நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த விதத்திலும் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடைய கர்த்தராகவே இருக்கிறார்கள். நீங்க முதல் பார்த்தீங்க தானியேல், அவனோட வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்தது. 2வது பார்த்தீங்க தபிதாள் குடும்பத்தில் பேதுருவின் ஜெபம், அங்கே காரியம் அற்புதமாக முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்கிறோமே இங்கே சுலேமியனோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவளோட விசுவாசம் அவளை ரட்சித்தது. மரித்து போன பிள்ளை புருஷங்காரன் வயலின்னு வரதுக்குள்ளே ஓடி விளையாட வைத்துட்டாவே. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்களும் நானும் வேணா என்ன செய்வீங்க? கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் விளக்கத்துக்கிட்டு வருவீங்க. அவள் அப்படி செய்யலை. அப்படியானால் முழங்காலுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது பாருங்க. அப்படி நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஜெபாலய தலைவனோட வீட்டில் நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் ஊழியம் செய்வாங்க, ராத்திரி அவர் மலைக்கு போயிடுவாங்க. முழுவதும் மலையில் போய் அவர் முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க. அவருக்கு தலைசாய்க்கு இடம் கிடையாது, வீடு கிடையாது. சீசரில் எங்கேயா போய் படுக்கலாம், அவருக்கு ஏதாவது வீடு கிடைச்சிருக்கும். ஆனால் இயேசுவுக்கு வீடு கிடையாது. இந்த முழங்கால் நிற்கிற இயேசு இப்போ ஜெபாலயத்தலைவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிள்ளை மரித்து கிடக்குது. எல்லாம் ஒப்பாரி போடுறவங்களையும் தாரை உதிரையும் வெளியே துரத்தி விட்டு இயேசுவை இந்த பிள்ளையை கூப்பிடுறாங்க. அவள் எழும்பி உயிரோடு உட்கார்ந்திருக்குது. அற்புதம் நடக்குமா? சொல்லுங்க, அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? எனக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி சொல்லுங்களேன். இந்த 20ஆம் நாள் ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு சம்பவிக்குமா? சொல்லுங்களேன். இந்த 20ஆம் நாள் ஏதாவது ஒரு சேஞ்ச் எனக்கு வருமா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, வருமா? நிச்சயமா வரும், நிச்சயமா நடக்கும். தெய்வத்தால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்துக்கும் அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஜீவிக்கிற ஒரு ஜீவாதிபதி. அந்த தெய்வத்தின் நாமத்தில் அவருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடும் பொழுது உன் கைவிட்டு போனதை கர்த்தர் உனக்கு திருப்பி தருவாராக. நீங்கள் விசுவாசிக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 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 அப்படியானா ஜெபிக்கிற நபர், ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற தேசம் அது பச்சையாக தான் இருக்கும். அது செழித்து கொண்டே இருக்கும். அது செழித்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். அப்படியானால் இந்த பார்த்த விஷயங்கள் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நேரமாக போகுது. சாதாரண விஷயம் அல்ல. தானியேலுக்கு நடந்தது அவ்விதமாகவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்த தபிதாளுக்கு நடந்தது, இந்த சுலேமியோட பிள்ளைக்கு நடந்தது சாதாரண விஷயம் அல்ல. இப்போ ஜெபாலயத்தாளோட வீட்டிலும் பாருங்க, மரித்த பிள்ளை எழும்பி உட்கார்ந்து கஞ்சி குடிக்குது. ஏசப்பா செய்வாரா? நான் இன்னைக்கு சொல்கிற பாயிண்ட், உன் கைவிட்டு போனதே கர்த்தர் உனக்கு திருப்பி தருவாங்க.
அது சமாதானமோ சந்தோஷமோ பணமோ பதவியோ வேலையோ புருஷனோ மனைவியோ பிள்ளையோ ஆரோக்கியமோ எதுவும் கைவிட்டு போனதோ இந்த 20ஆம் நாள் ராத்திரி ஜெபத்தில் இயேசப்பா நீ நம்பினால் உனக்கு அதை திருப்பி தருவாராக, நிச்சயமா திருப்பி தருவாராக. வேகமா வாங்க. அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே பார்க்கும் ஸ்தேப்பான் எவ்வளோ பெரிய பயங்கரமான மனுஷன், எவ்வளோ சவால் விட்ட மனுஷன், எவ்வளோ உன்னதமான ஊழியம் செய்த மனுஷன். அவனுக்கு மரணம் எப்படி வந்தது? மக்கள் கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். அந்த கல்லெறிந்து கொல்லுகிற நேரத்திலும் ஸ்தேப்பான் என்ன செய்கிறாங்க? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிற இவர்கள் என்ன பண்ண வேண்டும்? மன்னிக்க வேண்டும். கதறி ஜெபித்து மேலே பார்த்தால் பரலோகம் அவனுக்கு திறந்திருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப நம்முடைய முழங்கால் பூலோகத்தில் மட்டுமல்ல பரலோகத்தையும் திறக்க வைக்க கூடியதாக இருக்குது. ஆமீன். மனிதர்கள் கதகை அடைப்பார், என் தேவனவே திறப்பார். ஜெபம் என்பது ஒரு திறவுகோல், ஒரு கீ. ஜெபம் என்பது கதகை திறக்கும். ஆமீன் சொல்லுவோமா? ஜெபம் கதகை அடைக்காது, ஜெபம் கதகை திறக்கும். திறக்குமா? சொல்லுங்க, திறக்குமா? அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? விடுதலை உண்டாகுமா? ஏசப்பா செய்வாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? சத்தமா சொல்லுங்க. அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமீன். இந்த ஜெபத்தை ஆரம்பித்து ஒரு 4 நாள் பொறுத்த உடனே ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு சாதாரண ஒரு தம்பி. அவர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் லைவில் உங்களோட மெசேஜை நான் பார்த்தேன், லைவில் மெசேஜை நான் பார்த்தேன். நீங்கள் ஏதோ சர்ச்சுக்கு இடம் வாங்க போகிற மாதிரி சொல்லி சர்ச்சில் ஜெபிக்கிற மாதிரி பார்த்தேன். சரியான்னு கேட்டேன். ஆமாம். அது எப்படி பாஸ்டர் எப்படி இல்லை கேட்ட விஷயத்தை எல்லாம் உண்டு நான் சொன்னேன். அப்படியா? சரி பாஸ்டர். அதோடு விட்டுட்டேன். திருப்பி ஃபோன் கால் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஒன்றும் இல்லை. இந்த ஜெபம் ஆரம்பித்து ஒரு 6 நாள் பொறுத்த உடனே திடீர்னு எனக்கு ஃபோன் கால் பண்ணுறேன். பாஸ்டர் என்னாச்சு, அந்த இடம் பார்த்தீங்களா, அட்வான்ஸ் கொடுத்தீங்களா, வாங்க போகிறீங்களா, இப்படி எல்லாம் பண்ணேன் சொன்னேன். அவன் விஷயத்தை சொன்னேன். அவன் சொன்னேன், நான் ஒரு சின்ன காணிக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கணும், நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். ஒரு சின்ன காணிக்கை என்னால் முடிஞ்சது அதுதான் நான் அனுப்பி. சாதாரண ஒரு பிள்ளை தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சின்ன காணிக்கை நான் சரி சரிடா சொன்னேன். அந்த காணிக்கை இன்னைக்கு தான் வந்தது. இன்னைக்கு தான் அந்த காணிக்கை நான் காரில் வந்துட்டு வரைக்கும் இப்போ சொன்னாங்க. அப்போ அந்த காணிக்கை வந்திருக்குதப்பா சொன்னேன். நீதிமொழியின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து பவிக்கும், நீதிமான் விரும்புகிறதே கர்த்தர் கொடுப்பார். நீங்க நீதிமான்களா இருந்தா, நீதிமான்களா இருந்தா நீங்க விரும்புறதே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவனை என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பதவிக்கும் ஸ்தானத்துக்கும் செயருக்கும் பணத்துக்கும் பேருக்கும் பெருமைக்கும் பப்ளிசிட்டிக்கு தான் இன்னைக்கு ஊழியம். உண்மையான ஊழியம் கிடையாது. உண்மையான ஊழியக்காரர் நீங்க பார்க்கவும் முடியாது. பணம் பணம், பேரும் பெருமையும் பணமும் பதவியும் நாற்காலிக்கு என்ன அடி? ஆனபடி சபை வளருது, சபை பெருகுது, சபைகள் பெருகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வட மாநிலத்தில் 50 சபைகள் கட்டிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இப்போ 20 முடிஞ்சது, என்னை 30 கட்டணும். சபைகள் பெருகிட்டே வருது, சபைகள் பெருகிட்டே வருது. இன்னும் பல இடங்களில் இடங்கள் வாங்கணும், இன்னும் பல இடங்களில் சபைகள் கட்டணும், சபை பெருகிட்டே வருது. இப்போ நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்யும் பொழுது ஆண்டு சொல்ற நீதிமான் விரும்புறதை கர்த்தர் கொடுப்பாங்க. மக்களை, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் நீதிமான்களா நீதிமாட்டே இருக்கிறது உண்டானால் நீ விரும்புறதை தந்துதான் கர்த்தரை அனுப்பி வைப்பான். நீ விரும்புறதே கர்த்தனுக்கு தருவாராக. ஆனால் துன்மார்க்கனோ பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீங்கள் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது, நீதிமான்களாக இருக்கணும். இப்போ பார்க்கும்போது ஜெபாலய தலைவன் பிள்ளை எழும்பி கஞ்சி குடிச்சிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தேப்பானை பார்த்தோமே, அவனை எப்படி சாகிறாங்க? கல்லெறிந்து அவனை கொல்லும் பொழுதும் அவன் மேலே பார்த்தா அந்த மரிக்கிற நேரத்தில் சொர்க்கம் அவனுக்காக திறந்திருக்குது. அப்படியான முழங்கால நிற்கிற நீங்கள் பாதாளத்துக்கு போக கர்த்தர் விடமாட்டேன், நரகத்துக்கு போக விடமாட்டேன். சொர்க்கத்தின் வாசல் உங்களுக்கு திறந்திருக்கும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் சத்திய வேதம். இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செய்வாரா? செய்வாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பொதுவாக நீங்கள் தாய் தகப்பன்மார் உங்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும். உண்மை தானே நான் சொல்கிறது? சொல்லுங்கள். என் பையன் ஒரு ஊழியக்காரன் ஆகணும், ஒரு மிஷினரி ஆகணும், அப்படி சொல்கிறவங்கள ரொம்ப கம்மி தான்.
எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க பாருங்களேன். இங்கேருந்து போகும்போது ஒருத்தன் வந்து இங்கேருந்து போகும்போது அவன் வந்து இந்த ஃப்ரீ கேஜி, மற்றவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. காஞ்சிபுரத்தில் போனேன். 2 ஆளையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஒரு வழி இல்லை, பள்ளிக்கூடம் சேர்க்க முடியல. அப்போ நான் சொன்னேன், பண்ண பரவாயில்ல மக்களே, நான் என்ன கற்றுதோ அது உங்களுக்கு நான் கற்றுத்தரேன், பைபிள் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் இங்கே வந்து இவனுடைய அம்மா மரித்த நேரத்தில் பாஸ்டர் மோகன் எனக்கு ஃபோன் பண்ணேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க சொன்னேன். நான் என் மனைவி நேராக சின்னமலைக்கு வந்தேன். பாஸ்டர் வீட்டிலே சாப்பிட்டு பாஸ்டர் காரில் நான் இங்கே வரேன். பாஸ்டர் அம்மா மரித்ததுக்கு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ பாஸ்டர் சொன்னேன், இன்றைக்கி நைட்டு நீயும் சிஸ்டரும் என் வீட்டில் தான் படுக்கணும் என்று சொன்னேன். அப்போ இங்கே வந்தப்போ பால்ராஜ் மாணிக்கம் எனக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் ஐயா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி பாஸ்டர் மோகன்கிட்ட சொல்லி என்னை அழைச்சிட்டு போனேன். நான் என் மனைவி நீலாங்கரைக்கு போனேன். அப்போ ராத்திரி நாங்கள் பேசினேன், பிள்ளைகளோட விஷயம் என்னாச்சு, படிப்பு காரியங்கள் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அதை மறந்துடுங்க, அந்த விஷயங்களை கேட்காதுங்க. காரணம் எங்கெல்லாம் அநாத ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் நான் போனேன். ஏஜிக்கு ஒரு ஹாஸ்டலுக்கு அங்கே போய் கேட்டேன், எங்குமே இடம் கிடைக்கல. என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நிவர்த்தி எனக்கு கிடையாது, 10 பைசையும் கிடையாது. அப்படி இருக்கவே பால்ராஜ் மாணிக்கு ஒரு விசிட்டிங் ஆர்டை கொடுத்தேன். கொரட்டூரில் எபனேசர் ஹைஸ்கூல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் என் மனைவி அங்கே போனேன். அவர் அதை பார்த்துட்டு சொல்கிறேன், இது கோடீஸ்வரங்க பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம், இது பாஸ்டர்ஸுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி எங்களை கலட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் என் மனைவி வெளியில் இறங்கினப்போ மறுபடியும் எங்களை உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் எந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டேன், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தரேன் என்று சொல்லி ஏலகிரி ஹில்ஸில் கோடீஸ்வரங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு சின்னவனுக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 35,000 கட்டணும், பெரியவனுக்கு 50,000 கட்டினா தான் எனக்கு அங்கே இடம் கிடைக்கும் அந்த காலத்தில். ஆனால் ஒரு பைசை இல்லாமல் என் 2 பிள்ளைகளும் ஏலகிரி ஹில்ஸில் பணக்கார் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்து அங்கேருந்து +2 முடித்து வெளியே வராங்க. +2 முடித்து வெளியே வந்தால் திருப்பி அவனுங்க காலேஜ் படிக்கணும். காலேஜ் விடுறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜினுடைய எம்டிக்கு உடம்பெல்லாம் நமைச்சில், எந்த டாக்டராலையும் ஒன்றும் ராமச்சந்திரா மெடிக்கல் எம்டி அவரை காப்பாற்ற முடியாது. அப்போது மல்லிகா கிளமெண்ட் ஒரு சிஸ்டர் அங்கே இருக்கிறவங்க தான் மெடிக்கல் டைரக்டர். அவங்க பாஸ்டர் மோகன் சர்ச்சு விசுவாசி. ஸ்டெல்லான்னு ஒருத்தி இருப்பான், அவளும் பாஸ்டர் மோகன் சர்ச்சு விசுவாசி. இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி வாங்க எங்கள் தலைவர் இப்படி இருக்கிறாங்க சொல்லி என்னை கூப்பிட்டு நான் போனேன், ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு அந்த வியாதி மாறிட்டு மறுநாள் அவர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நான் உங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும், எதை சொல்லுங்க தரேன், என்ன வேணுமா கேளுங்க, நான் எத்தனையோ கோடிகள் செலவழித்தேன், எத்தனை மருந்து பார்த்தேன், உலகம் முழுவதும் போனேன், எனக்கு மெடிசனே கிடையாது, நான் சூசைட் பண்ண சாக வேண்டிய ஆள், ஆனால் உங்கள் இயேசு சாமி எனக்கு சுகம் கொடுத்தாங்க சொல்லி என்னோட 2 பிள்ளைகளையும் 5 பைசா செலவில்லாமல் கல்லூரியில் அவர் படிக்க வச்சுட்டாங்க. எவனுக்கோ சொற்சிலை கொடுத்துட்டு என் பிள்ளை கர்த்தர் கல்லூரியில் படிக்க வச்சுட்டாங்க. 10 பைசை இல்லாமல் ஏலகிரியில் படிச்சுட்டேன், 10 பைசை இல்லாமல் கல்லூரியில் பிள்ளைகள் படித்தாங்க. அந்த பட்டம் எல்லாம் முடித்து வெளியே வந்து அவங்க என்னென்ன பட்டம் படிக்கணும் அத்தனை பட்டத்தையும் படிக்க வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2வது மகனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்தது. இந்தியன் மணி 5 லட்சம் ரூபாய் எனக்கு வரும், இந்தியன் மணி. அப்போ அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும். பையன் எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறோம், அமெரிக்காவுக்கு கிளம்ப போகிறோம். அப்போ எங்களுக்கு 1 கிலோ அரிசி வாங்க காசு கிடையாது. நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய எல்லா தலைவரும் வந்தாங்க என் பிள்ளையை வழி அனுப்புகிற ப்ரேயர் கூட்டம் வைக்கிறதுக்காக. எல்லோரும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பிள்ளை பார்த்துட்டு, நீ போனால் தான் நான் கார் வாங்க முடியும், நீ போனால் தான் நான் சர்ச்சு கட்ட முடியும், எங்களை மறக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்ன சிலுவையிலே கள்ளன் சொன்ன மாதிரி எங்களையும் நினைவு கூறுங்க. இப்படி எல்லாம் எல்லா பாஸ்டர்களும் கேட்டாங்க. இந்த பையன் 2 நாளுக்குள்ளே அமெரிக்காவுக்கு கிளம்ப போகிறோம், எனக்கு அடுத்த மாதம் 5 லட்சம் வரும். நானும் என் மனைவியும் ஒரு 3வது மொட்டை மாடிக்கு போய் கையை எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லாமல் பிள்ளை அனுப்பக்கூடாது, எனக்கு இவன் ஊழியக்காரனாக வரணும். இவன் அமெரிக்கா போய் சம்பாதிச்சு எனக்கு பணம் வேணா, அங்கே பட்டினி கிடக்க பழகிட்டோம், எங்களுக்கு பட்டினி கிடக்க தெரியும், எங்களுக்கு அது போதும், பிள்ளை எனக்கு ஊழியக்காரனை வரணும். அப்படி நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா அற்புதம் செய்தாங்க. ஆமீன். இயேசப்பா அற்புதம் செய்ய. மூத்தவனும் அதே மாதிரி படித்து முடித்து அவனும் அமெரிக்கா, என்ன சிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவனும் அமெரிக்கா போகிறோம். அவனுக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அவனை சந்திச்சிட்டாங்க. இன்றைக்கி 2 மக்களும் எனக்கு இடதும் வலதுமா என்னை காலில் பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கராக கர்த்தர் மாற்றியிருக்கிறாங்க. ஆமீன். பைபிள் காலேஜினுடைய எல்லா பட்டத்தையும் படித்து முடித்து டாக்டரேட் எடுத்துட்டோம். கர்த்தர் அந்த அளவுக்கு பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவனுங்களுக்கு ஷேவ் பண்ணதுக்கு நான் தான் பிளேடு வாங்க காசு கொடுக்கணும். அமெரிக்கா போய் கோடிகளை சம்பாதிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கி கிராமத்திலே கர்த்தர் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் என்ன நிம்மதி தெரியுமா, என்ன சந்தோஷம் தெரியுமா, என்ன ஆனந்தம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சந்தோஷம்.
நான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் என்னோட மூத்த சிஸ்டர் வீட்டில் தங்கும்போது கேட்டேன், நீ உன்ன மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் யாருமே இல்லைடா சொன்னேன். டே, நாங்களே பொறுப்படுத்து, நாங்களே வேலை வாங்கி தரோம், நாங்களே படிக்க வைக்கிறோம், இவ்வளோ முயற்சி எடுத்துட்டோம், ஊழியத்துக்கு ஊழியத்து சொன்னேன். நான் சொன்னேன், உன் பிள்ளைகளே காலையில் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆமீன். அப்படியான இந்த வேத புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, இந்த சத்தியம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது லேசானதல்ல. இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக முழங்கால் நிற்கிறோம், சபையாக முழங்கால் நிற்கிறோம். கர்த்தரங்களை உயர்த்திட்டே வராங்க. அப்படியான இந்த சபை மக்கள் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமானா, இது ஒரு பட்டணம், நீங்கள் இருக்கிறது பட்டணம், சிட்டி, பெரிய பட்டணம் சென்னை. அடையாறு வந்து சாதாரண பிளேஸ் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரண இடம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் இந்த பட்டணத்தில் இருந்து ஆண்டவருக்காக சபாலா வாழணும், சபாலா எழும்பணும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும், நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும். உங்களோட குடும்பம் உருப்படியாகணும், பிள்ளைகள் தலைதறிக்க கூடாது, குடும்பத்தில் விளக்கு அணையக்கூடாது, நீங்கள் வெட்கப்பட்டு நாணித்து தலை குனியக்கூடாது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் போதும். இன்றைக்கு நான் என் மனைவியும் கைகோத்து ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்? எனக்கு திருமணமாகி 57 வருஷம் ஆகுது. ஒரு நாள் நான் அவளை அடித்த கிடையாது, அவளை என்னை திரும்பி அடித்த கிடையாது. நம்ம பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு நாள் நான் அடித்ததில்லை, ஒரு நாளும் என்னை திரும்பி அடித்ததில்லை. இன்னைக்கு நாங்கள் கைப்பிடித்து ஜெபம் பண்ணுவேன். கைப்பிடித்து ஜெபம் பண்ணுறதுனால பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்க முடியுது. 2 பேர் அப்படி ஒருமனப்பட்டு கைப்பிடி கோத்து. இன்றைக்கி நாங்கள் 2 தடவை 2 பேருமா கைப்பிடித்து ஜெபம் பண்ணேன். நான் வரும்போதும் கைப்பிடித்து ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க. எங்களை காப்பி அடிங்க. நாங்கள் செய்கிறது போல நீங்களும் செய்யுங்க. எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, எந்த மனுஷங்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது, எவன் படிவாசல் போய் நீங்கள் நிற்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. நம்ம ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கடவுளை ஆராதிக்கிறது இல்லை. சகலத்தையும் ஆண்டு படைத்த சர்வ வல்லவராகிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். ஏசப்ப செய்வாரா? ஏசப்ப செய்வாரா? நீங்கள் முழங்காலை யூஸ் பண்ணா இந்த வட்டாரம் முழுவதும் உங்களுக்கு தான். நான் இப்போ வாங்கின இடத்துக்கு 15 கிலோமீட்டர் நாங்கள் இப்போ வட்டம் போட்டிருக்கிறோம். 15 கிலோமீட்டர் வட்டம் போட்டு 4 விவோவை கூப்பிட்டு இந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை, இந்த 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே எவ்வளோ ஜனங்கள், எவ்வளோ ஜனத்தொகை எல்லாம் எனக்கு லிஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்லி 3-4 விவோவுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த 15 கிலோமீட்டர் சுற்றுறைக்கு அத்தனை மக்களும் அந்த சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும். 2 சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 2 சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்னை கேளு, அப்பொழுது என்ன பண்ணுவேன்? ஜாதிகளை உனக்கு நான் சுதந்திரமாக தருவேன். ஜாதிகள். காஞ்சிபுரம் சொன்ன விக்கிரகத்தோப்பு, டெம்பிள் சிட்டி. அது அவ்வளோ பெரிய மோசமான விக்கிரகத்தோப்பை இன்னைக்கு அதமாக்கி இயேசுவின் ராஜ்யமாக மாற்றி எங்கு பார்த்தாலும் சபை, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள், எங்கு பார்த்தாலும் சென்னை சிட்டியை காட்டிலும் மேன்மையாக எங்களோட டிஸ்ட்ரிக்ட் இப்போ மாறிட்டு இருக்குது. ஏர்போர்ட்டை இப்போ அங்கே என் வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி ஏர்போர்ட் வருது. கர்த்தருக்கு சோதரம். என்ன முழு கம்பெனி உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே என்ன கம்பெனி இருக்குது? நாங்கள் தந்தா தான். ஒரு பிசாசு இங்கே வரணுமா, நாங்கள் அனுப்பினா தான் இங்கே பிசாசு வர முடியும், இல்லாவிட்டா இங்கே பிசாசு வராது. எல்லாமே நிரம்பின ஒரு தேசம் இயேசுவுக்காக எழும்புது, இயேசுவுக்காக கட்டப்படுது, இயேசுவின் நாம மகிமைப்படுது. அதே கர்த்தர் இங்கே செய்வார செய்ய மாட்டார்? சொல்லுங்களேன். அப்போ நாளைக்கு காலையிலும் மாலையிலும் நான் பேசுவேன், இங்கே இடம் காலியாக இருக்கக்கூடாது. நீங்கள் தான் 4 பேரை கூட்டிகிட்டு வரணும். ரட்சிக்கப்படாத மக்களை கொண்டு வாங்க. இந்த 21 நாள் ப்ரேயரில் மினிமம் 21 பேராகலும் ஸ்நானப்படணும். அப்படி கேளுங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வாங்க. 21 பேராகலும் ஸ்நானப்படணும். நான் பேசுகிற ஒவ்வொரு, நீங்கள் எந்த பாஸ்டர் வேணுமா கேளுங்க, ஐபிசி, சர்ச் ஆஃப் காட், ஏஜி என்ன கேளுங்க, மினிமம் 40-50 பேர் என்னோட மீட்டிங் ஸ்நானப்பட்டு தான் ஆகணும். அது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த இடத்துல போனாலும் ஞான ஸ்நானம் மிக மிக முக்கியமானது. அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களை கொண்டு வாங்க, இயேசு அற்புதத்தை செய்வாராக. ஒருவரை அழைச்சிட்டு வந்தாலே நாளைக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும் தெரியுமா? கூட்டிகிட்டு வாங்க, இயேசு அற்புதத்தை செய்வாராக. அப்படியான நான் கொடுத்துற செய்தி இன்னும் முடியல. நான் சொல்லுகிறது சாத்தியமாகாததே சாத்தியமாக்குறது உங்கள் முழங்காலு தான். அப்போ முழங்காலினால் சாத்தியமாகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரே நிமிஷம் நம்ம எழுமி நிற்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் மைக்கை கைமாற ஆசைப்படுகிறேன்.